சூர்யா அப்படிங்கிற நடிகருக்கு வெற்றி தேவைப்படுதுங்கிறது வந்து என்னன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். சூர்யாங்கிற நடிகர்னால அவருடைய நடிப்புல குறை சொல்ற மாதிரி எங்கேயுமே அவர் நடிச்சது கிடையாது. பேசியதுக்கு அப்புறம் இந்த படத்துல கான்டாக்ட் லென்ஸ்லாம் போட்டு ஒரு லுக்கையெல்லாம் மாற்றி அதே மாதிரி அந்த வாட்டர் மெலன் இந்த ஒரு சீன்ஸ்லாம் பண்ணி இனிமேல் அடி பயங்கரமா இருக்கும். சூர்யாவுடைய பிரச்சனை வந்து சூர்யா கிடையாது, சுற்றி இருக்கிற அவருடைய அந்த குடும்ப தயாரிப்பாளர்களும் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க அப்படின்னும் போது ப்ரொடக்ஷனில் இதை எப்படி எந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த படத்தோட வேல்யூவே இருக்கு. ட்ரெய்லர் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. அது சூர்யா ஃபேன்ஸ் இல்லை, ஜென்ரலாக ஒரு விமர்சகராக இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது மாசாக காமிச்சிட்டாங்க. சூர்யா இழந்ததில் மிகப்பெரிய முக்கியமான 2 டைரக்டர்னா ஒன்று ஏஆர் முருகதாஸ் சொல்லுவேன், இன்னொன்று கேவி ஆனந்த் சொல்லுவேன். இவங்க 2 பேர் இருந்த வரைக்கும். அக்காட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூர்யா அவர்களுக்கு கட்டாயமாக ஒரு வெற்றி தேவைப்படுது. ஸோ கருப்புன்ற ஒரு டீசர் மூலியமா வந்து கண்டிப்பாக அவருக்கு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, ரசிகர்களுக்கும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலே படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு உண்டா, வைக்கலாமா? சூர்யா அப்படிங்கிற நடிகருக்கு வெற்றி தேவைப்படுதுங்கிறது வந்து என்னன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும். சூர்யாங்கிற நடிகர்னால இதுவரைக்கும் அவருடைய நடிப்பில் குறை சொல்கிற மாதிரி எங்கேயுமே அவர் நடித்தது கிடையாது. ஆனால் சூர்யாவை சுற்றி உள்ளவர்களால் தான் அவருக்கு பிரச்சனையேவும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது சரியாக தவறாக தெரியல. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, அவருடைய தந்தையாரான சிவகுமார் ஐயா அவர்கள் ஏதாவது ஒன்று பேசுகிறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு அப்படின்னா அவர் சும்மா மேடையில் போய் 6 பேக் மொபைல் வச்சது சூர்யா தான் அப்படின்னு சொன்னது உடனேவும் கம்பேரிசன் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து விஷால் வச்சுருந்தாரு, இன்னொரு பக்கம் பொல்லாதவன் தனுஷ் வச்சுருந்தாரு அப்படின்னாங்க. ஏன்னா என்ன நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா சூரியன் படத்தில் வில்லன் அவர் ஒரு பாபு ஆண்டனி, விண்ணை தாண்டி வருவா இல்லை திரிஷாவோட அப்பா, அவர் அந்த காலத்துலேயே 6 பேக் வச்சுருக்காரு. இப்போ இது இன்னும் தேடி போனோம், இன்னும் எவ்வளோ ஒருத்தர் வச்சுருப்பான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ சூர்யா வந்து அங்கே சென்டர் ஆஃப் ஆரிஜினா மாட்டிக்கிட்டாரு. இப்போ அவர் மாட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் பண்ணுற பஞ்சாயத்தினால தேவையில்லாமல் இவர் மாட்டிக்கிட்டார். இப்போ கங்குவா படத்தை எடுத்துங்க. கங்குவா படத்தை வந்து அவர் சூர்யா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு பேசுகிறது வேறு. 2000 கோடி வரும், இந்த டிக்கெட்டு நீங்கள் பத்திரமா வச்சுங்க, திருப்பி வரும்போது சக்ஸஸ் மீட்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஞானவேல் ராஜா பேசினதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. இதில் சூர்யா என்ன பண்ணார்? படத்தை வந்து சிறுத்தை சிவா வந்து அந்த படத்தை தேவையெல்லாம் கத்த விட்டு அது இதுன்னு பண்ணி எடுத்தது வந்து டைரக்டரோட பிரச்சனை தானே, இவரோட பிரச்சனை என்ன? ஸோ பிரச்சனைகளுக்கு அதே மாதிரி ஜோதிகா அவங்க வந்து பேசுனதுக்கு இவர் என்ன பண்ணுவார்? 1/2 மணி நேரம் சார் தான், ஆனால் படம் நல்லா இல்லை, சூப்பராக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குது. அப்போது சூர்யாவுடைய பிரச்சனை வந்து சூர்யா கிடையாது, சுற்றி இருக்கிற அவருடைய அந்த குடும்ப தயாரிப்பாளர்களும் அவருடைய குடும்ப உறவுகளும் தான். இப்போது இதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூர்யா மேலே தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சூர்யாவை கூட்டான அந்த ஹேட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ கருப்பு படத்துலையுமே நிறைய பிரச்சனை தான். ஆர்ஜே பாலாஜியும் இவருக்கும் வந்து நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஆர்டிஸ்ட்டு நான் 200 ஆர்டிஸ்ட் வேணுங்கிற இடத்துல வெறும் 100 ஆர்டிஸ்ட்டு தான் கொடுக்கணும், 50 ஆர்டிஸ்ட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் நிறைய பேர் இடத்துல வந்து கேட்கும்போது கொடுக்காம எல்லாரையும் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணது. ஆர்ஜே பாலாஜி கோச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போடணும் போது அதுக்கப்புறம் அவ்வளோ பட்ஜெட் வேண்டாம், கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிறது, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சுற்றி வந்து தான் அதுவே நிறைய குழப்பத்துக்கு மத்தியில் தான் எடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மூக்குத்தி அம்மன் 2க்கு எழுதின ஆர்ஜே பாலாஜி ஒரு கதையை தான் இதை மாற்றி மாடிஃபை பண்ணி கருப்பு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் எழுதுறதாகவும் இந்த மாதிரி பல ரூமர்ஸ் அது வருது. அது எனிவேஸ் அது வெளியில் வரும்போது வந்துடும். ஆனால் இப்போவுமே வந்து சூர்யா மேலே இது தப்பான்னு கேட்டிங்கன்னா, நான் பேசின விஷயங்களில் இதில் சூர்யா மேலே ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு கிடையாது. ப்ரொடியூசர் சைடில் சப்போர்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும், இது எல்லாமே பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. தயாரிப்பு தரப்பு உங்கள் குடும்ப நிறுவனம், பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அது இதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க, பண்ணுறாங்க. இதில் சூர்யா மேலே தப்பு இருக்கானு கிடையாது. அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ சூர்யா மேலே ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அவர் கண்டிப்பாக இதை வந்து ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது. அதுலேயும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு மௌனம் பேசியதுக்கு அப்புறம் இந்த படத்தில் கான்டாக்ட் லென்ஸ்லாம் போட்டு ஒரு லுக்கையெல்லாம் மாற்றி அதே மாதிரி அந்த வாட்டர் மெலன் இந்த ஒரு சீன்ஸ்லாம் பண்ணி இனிமேல் அடி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக்கு டோட்டலாக ஒரு கமர்ஷியலாக உள்ள எப்படியெல்லாம் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவருடைய கரியரில் இந்த மாதிரி கமர்ஷியல் உள்ள எதுவுமே எடுக்கல. ஸோ அதையும் தாண்டி ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்குமே வந்து ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ஆனால் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், பட் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சு. சாயா பேங்கரோட இசை எப்படி இருந்துச்சு? சாயா பேங்கரோட அந்த ட்ரெய்லர் தானே சார், ட்ரெய்லர் வச்சுட்டு நம்ம எதுவுமே டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு வாங்க இல்லையா, அதை இந்த வெறும் ட்ரெய்லர் வர அந்த பேக்ட்ராப் மியூசிக்கை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் நம்ம கெஸ் பண்ணிட முடியாது. அண்ட் மோர் ஓவர் ஒரு இயக்குனர் புதுசாக வராரு அப்படின்னோடனே ஒரு கம்பேரிசன் இருக்கும்.
அவர் ஏஆர் ரஹ்மான் மாதிரி பண்ணியிருக்காரா, அனிருத் மாதிரி பண்ணியிருக்காரா, இல்லை அது மாதிரி பண்ணியிருக்காரா, ஹாரிஸ் ஜெயராஜ் வரும்போது ஏஆர் ரஹ்மான் மாதிரியே மியூசிக் இருக்குது அப்படிலாம் ஒரு கம்பேரிசன் இருக்கும். சாயபயங்கருக்கும் அதே மாதிரி கம்பேரிசன் தான் இருக்கும். அதை நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது. பட் அதை வந்து நம்ம லெட்ஸி இது இப்போ வெறும் ட்ரெய்லரில் ஒரு மியூசிக் வச்சிருக்கு, நீ அடுத்தடுத்து சாங் ப்ரோமோ வரும், சாங் ரிலீஸ் ஆகும், அவருடைய சென்ஸ் ஆஃப் மியூசிக் எப்படி நமக்கு அடாப்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடியான ஒரு ஆள், சோஷியல் காசு உள்ள ஒரு ஆள், சூர்யாவுமே ஒரு சோஷியல் காசு உள்ள ஒரு ஆள். ஆனால் இவருக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த நெகட்டிவிட்டி எவ்வளவோ மாறி வேறு ரேஞ்சில் இருக்கார். இப்போ இவங்க 2 பேரும் நிற்கிறாங்க அப்படின்னும் போது ப்ரொடக்ஷனில் இதை எப்படி எந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த படத்தோட வேல்யூவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விடாது கருப்புன்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. விடாது கருப்புனாலே எங்களுக்கு இது நாகாவுடைய அந்த சீரியல் தான் ஞாபகத்துக்கு வரும். நீ அதை போய் பேர் வச்சுருக்கேன்னு அப்பயே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கருப்புன்னு வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு இது போகுது அப்படிங்கிறது வந்து இது வரும். ஆனால் ட்ரெய்லர் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்குது. அதுவும் சூர்யா ஃபேன்ஸில் ஜென்ரலாக ஒரு விமர்சகராக இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது மாசாக காமிச்சிட்டாங்க. சூர்யா கிட்ட இருக்கிறது எதார்த்தம், ஃபேமிலி வேல்யூஸ் அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. மேபி செகண்ட் ட்ரெய்லர் ஆர் சாங் சீக்வன்ஸில் ஏதாவது அமையும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், சூர்யாவோட கருப்பு திரைப்படத்துக்கு அடுத்து வந்து சூர்யா 49 வெங்கி ஆட்லரி எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அது விறுவிறுப்பாக ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக வந்து என்னென்ன படங்களை லைனப்பில் வச்சுருக்காரு சார்? அடுத்து மலையாளத்தில் ஆண்டோ ஜோசப்னு நினைக்கிறேன். ஆண்டோ ஜோசப்பா இல்லை மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தார் இல்லை விநாயக். ஸோ இவங்க சிதம்பரம்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட தான் அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி வந்து அடுத்து ஒரு மலையாள டைரக்டரோட தான். ஓகே, வெற்றிமாறன் கூட கொஞ்சம் அது எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இஷ்யூஸ்னால வந்து அவர் பிரிஞ்சு இப்போ அது தானு சார் தான் அது பண்ணுறாரு 50th மூவி. கண்டிப்பாக ஸ்டோரி பிளாட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ரெகுலர் ஸ்டோரி பிளாட்டுக்குள்ளே ஒன்று வராது. மலையாள படம் அப்படின்னாலுமே வந்து ஒரு க்ரைமுக்கு பேர் போன ஒரு சினிமா. அது இல்லை க்ரைமையும் ஃபேமிலி ட்ராமாவையும் எப்போவுமே கொலைட் பண்ணி கரெக்டாக கொடுக்குறதுல வந்து மலையாள டைரக்டர்ஸ் ரொம்ப கைத்தேர்ந்தவங்க. கரெக்டாக கொடுப்பாங்க. பெர்ஃபெக்ட் பிளண்டிங் அப்படின்னா அது அவங்ககிட்ட இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது சூர்யாவோட 50th மூவி வந்து கரெக்டாக ஒரு ஃபேமிலி ட்ராமா, அதுக்குள்ளே ஒரு விஷயங்கள் எல்லாமே அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வெங்கட் அட்லூரியுமே சோசியல் காசு ப்ளஸ் வந்து பார்டர் லைனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ லக்கி பாஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். அவர் எடுத்துக்கொண்ட அந்த எலிவேஷனான ஒரு விஷயம், வாத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டா அது சொல்கிற அந்த விஷயம் ரொம்ப சாதாரணமாக இருக்க மாதிரியான ஒரு விஷயம் தான். ஆனால் அதை மேக்கிங்காக அதை வந்து எப்படி கன்வின்சிங் கொண்டு வராருன்ற ஒரு விஷயத்தில் தான் அவர் எப்போவுமே ஜெயிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு அந்த மாதிரியான ஒரு டேரக்டர். சூர்யா இழந்ததில் மிகப்பெரிய முக்கியமான 2 டேரக்டர்னால் ஒன்று ஏஆர் முருகதாஸ் சொல்லுவேன், இன்னொன்று கேவி ஆனந்த் சொல்லுவேன். இவங்க 2 பேர் இருந்த வரைக்கும் சூர்யாவை யாருமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சூர்யாவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் அப்படின்னா கேவி ஆனந்த் படங்கள் தான். ஆமாம், ஏஆர் முருகதாஸ் படங்கள் தான். வேறு யாரையுமே நீங்கள் சொல்ல முடியாது. இன்னுமே ட்ரெண்டாக பேசப்படுற ஒவ்வொரு காட்சியுமே ட்ரெண்டாக பேசப்படும். அவங்கள வேரியஸான டைமென்ஷனாக மாற்றினவங்க அவங்க. ஸோ இப்போ அவங்க கூட எல்லாம் இப்போ கேவிஆன் சார் இல்லை. பட் அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் எங்கேயாவது இருந்தாங்க, கேட்சப் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அதுவே அவருக்கு மிகப்பெரிய பலம். ஸோ அது சம்வேர் எல்ஸ் அவர் தவறிட்டாரோ அப்படின்னு தான் எனக்கு இது வரைக்கும் தோணுச்சு. மேபி திரும்பவும் வந்து பேக் டு பெவலியன்லேருந்து உள்ளே வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து 6 அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் வெங்கட் அட்லூரி படம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை. ரோலெக்ஸுக்கும் தனியாக ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் பண்ண போகிறதா பேச்சுகள் போயிட்டு கன்ஃபார்மாக வருமா? ரோலெக்ஸு லோக்கி தான் சார். லோக்கி வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்காப்புல. இப்போ இதை முடிச்சுட்டு அமீர் கான் ப்ராஜெக்ட், கைதி 2, இதுக்கு இடையில வந்து அவரும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அருண் மாதேஸ்வரன் கூட. ஸோ அந்த படம் முடிக்கணும். அதே மாதிரி அவர் வந்து அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வேறு மாதிரியான ஒரு ஆங்கிளில் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் லோன் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 5 இயர்ஸாக தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அமீர் சார் கூட போய் நின்ட்டாங்கன்னா 2 வருஷம் சாலிடாக மறந்துட வேண்டியதான். ஸோ இதுக்கு இடையில கைதிக்கு வந்து ஒரு 8 மாதம் கேப் இருக்குது. இப்போ தான் வந்து கூலி ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதம். ஸோ இதுக்கு இடையில ஒரு படம் 4 மாதம் முடிச்சுட்டு அடுத்த 4 மாதத்தில் அடுத்து கைதி 2 அவர் எடுக்கிறாரு. ஸோ அது முடிச்சு ப்ரொமோஷன் அதிலே ஒரு வருஷம் போயிடுது. இப்போ அந்த இடையில வந்து அமீர் சாரை வச்சு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டேரக்ட் காப் மூவி தான். வேட்டையாடு விளையாடு ஜானரில் ஒரு காப் மூவி எடுக்கிற ஐடியாவில் தான் இருக்கார். போதும் நம்ம இந்த கேங்ஸ்டராக காமிச்சு போலீஸ்காரனையும் நல்லவன் காட்டுவேண்டா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ஏதோ இருக்கார் போல். ஸோ அங்கே அமீர் சாரை வச்சுட்டு ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கார். ஸோ அந்த எங்கேன்னு போகும்போது அது ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நிறைய கால விரயங்கள் நிறைய போயிடும். அதுக்கப்புறம் தான் ரோலக்ஸ்குள்ளேயே வரும். அந்த ரோலக்ஸ் இவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் அந்த ரோலக்ஸ் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஏன்னா இந்த ரோலக்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அது தெரியும். பட் ரோலக்ஸ் நீங்கள் ஸ்டாண்டர்ட் லோன் ஃபிலிமாக பண்ணுறீங்கன்னா அப்படின்னா அதையும் போகும்போது இது வந்து இந்த ரீசேல் வேல்யூங்கிற மாதிரி திரும்ப விக்ரம் படத்தை ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அப்போது இந்த படத்தையும் பார்த்துட்டு அந்த படத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.